சாமி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சுதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும்போது மறுபடியும் சத்தியம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு தடவை பண்ணாலும் சத்தியம் சத்தியம் தான், 1000 தடவை பண்ணாலும் சத்தியம் சத்தியம் தான். சிந்து அன்னைக்கு பண்ண சத்தியத்தை நான் முழுசா ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு அவ சத்தியம் பண்ணி நிரூபிக்கணும்னு எந்த அவசியம். ஸ்னேகா மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் சிந்து மாதிரி ஒரு நல்ல பொண்ண குத்த சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஸ்னேகா சொல்றதுல ஒரு துளி கூட உண்மை இருக்காது. அதையெல்லாம் பல முறை அவளே நிரூபிச்சு காட்டியிருக்கா. இதையும் நான் அப்படிதான் பாக்குறேன். சுள்ளானோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாதத காரணமா வச்சுக்கிட்டு அவனோட அம்மா உயிரை காப்பாத்துறேன்னு சுள்ளானோட மனச மாத்தி இவ பொய் சொல்ல வச்சிருக்கா. என்னக்கா நீங்க சொல்றீங்க? கூடவே இருந்த சுள்ளான எல்லா உண்மையை சொல்லும் போது நீங்க ஏங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இதுக்கு மேல ஸ்னேகா எப்படிக்கா நிரூபிப்பா? இதுக்கு முன்னாடி சிட்டுவோட குடும்பத்துக்கு பணம் கொடுத்து சிட்டுவ சிந்துவுக்கு எதிரா பொய் சொல்ல வச்சா. சுள்ளானுக்கு பணம் கொடுத்து சிந்துவுக்கு எதிரா பொய் சொல்ல வச்சிருக்கா. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. இதையெல்லாம் தாண்டி வேற ஏதாச்சும் இருந்தா நிரூபிக்க சொல்லு, அப்ப நான் நம்புறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு மேல எப்படிக்கா நிரூபிக்க முடியும்? இவனை விட உண்மையான சாட்சி வேற எதுவுமே இல்லக்கா. இவன் தான்க்கா கடைசி சாட்சி. இதையும் நீங்க ஏத்துக்கலன்னா என் புள்ள கடைசி வரைக்கும் பழியோட தான்க்கா வாழ்ந்து சாவும். என் புள்ள மேல இருக்கிற பழி நீங்கணும்னா தயவு செஞ்சு அவன் சொல்றத நம்புங்கக்கா. இதே சுள்ளான் அன்னைக்கு சிவாதான் சிந்துவ கடத்திட்டு போய் தாலி கட்டினதா சொன்னா. ஆனா இன்னைக்கு சிந்துவே அவ கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு சிவா கட்டினதா பொய் சொன்னதா சொல்றான். அப்போ இது ரெண்டுத்துல எது உண்மை, எதை நான் உண்மைன்னு எடுத்துக்கிட்டு தீர்ப்பு சொல்றது? இதே சுள்ளான்